வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. ஒரு வயசானவர் அப்படியே நீட்டமாக தாடியெல்லாம் வச்சுட்டு ஒரு கேம்ப் ஃபயரை சுற்றி உட்காந்துக்கிட்டு நிறையா குழந்தைங்கள்லாம் அவர் சுற்றி உட்காந்துட்டு கதை கேட்க ரெடியாக இருந்தாங்க. அப்போ வந்து தொண்டை அப்படி கர்ணிச்சுட்டு அவர் வந்து ஒரு கதையை கர்ஜிச்சுட்டு ஒரு கதையை சொல்கிறார். என்ன கதை அப்படின்னா, ஒரு ஒரு கிராமத்தில் வந்து ஒரு லேடி வந்து பயங்கரமாக சூப் செய்யுமா, அவ்வளோ டேஸ்டியாக இருக்குமா. அதில் சிக்கன் போடுமா, ஃபிஷ் போடுமா, ஆனியன் போடுமா, என்னென்னமோ போடுமா. ஆனால் அந்த டேஸ்ட் வந்து எங்கேயுமே வராது, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குமா. எல்லாருமே அந்த சூப்புக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அந்த சூப்பு ஆசையாக குடிப்பாங்க. ஒரு நாள் என்னாச்சு, ஒரு பச்சோந்திக்கு ஒரே பசிக்குது. அதுக்கு வந்து அந்த சூப் போய் சாப்பிடணுன்னு ஒரே ஆசை வருது. சூப் போய் சாப்பிட்ணும் ஆசை வந்து இது என்ன பண்ணுது, போய் ஒரு தவளைக்கிட்ட வரியா 2 பேரும் போய் அழுங்காமல் போய் அந்த சூப்பை குடிச்சிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொன்னோடனே இந்த ஃப்ராக் சொல்லிட்டு, ஐயையோ வாய்ப்பே இல்லை, நான்லாம் வரமாட்டேன்ப்பா, அந்த பொம்பளை மட்டும் நான் என்னை பார்த்துச்சுன்னா உடனே என்னை வந்து அடுப்பில் போட்டு என்னை கறியாக்கிடும், பேர்ன் பண்ணிடும், நான் வரமாட்டேன்ப்பா அப்படின்னு அந்த தவளை சொல்லியிருக்கு. உடனே இந்த கெமிலியான்ஸ் இருக்குது, இல்லை நம்ம வந்து அழுங்காமல் சத்தம் இல்லாமல் போய் எடுத்துருவோம், அந்த அம்மா வந்து சத்தம் போட்டால் தான் கவனிக்கும், நம்ம சத்தம் இல்லாமே போய் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இந்த தவளையை கன்வின்ஸ் பண்ணியிருக்கு. அப்புறம் ஒரு வழி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இந்த தவளைனால் ரெஃப்யூஸ் பண்ண முடியும், ஏன்னா அதுக்கும் அந்த சூப் சாப்பிட்ணுன்னு ஆசை. ஸோ இவங்க 2 பேரும் அழுங்காமல் அவங்க போகிறாங்க. யூஸ்வலாக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேலியை தாண்டி போவாங்க, இது வந்து அழுங்காமல் உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு சூப்பு வந்து குடிக்க போகிறாங்க. சூப்பை எடுத்து குடிக்கலான்னு போகும்போது கரெக்டாக இந்த லேடி வந்து வந்துடுறாங்க. இந்த லேடி வந்தோடனே இந்த தவளையை பார்த்தோன்னே நீ வந்துட்டியா என் சூப்பை குடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்லா சுட ஒரு கட்டையை எடுத்து அந்த சாவர வரையில் அந்த ஃப்ராகை அடிக்கிறாங்க. அந்த தவளையை அடித்தோடனே இந்த தவளை வந்து இங்கே குதிச்சு அங்கே குதிச்சு, ஆனால் அதுக்கு வந்து கை காலெல்லாம் ஊனமாயிருது. ஆனாலும் உயிர் போகலை, தப்பிச்சு அது போயிடுது. இதுதான் கதை அப்படின்னு சொன்னோடனே அந்த பசங்க கேட்டாங்க, ஓகே ஃப்ராக் வந்து ஆச்சு, ஆனால் அந்த பச்சோந்தி என்னாச்சு அப்படின்னு அந்த பசங்க கேட்கும்போது அப்போ அவர் சொன்னாராம், இந்த பச்சோந்தி என்ன பண்ணுச்சு, அவங்க அந்த லேடி உள்ளே வந்தோடனே அதோட கலரை மாற்றி அது தரையாக அது வந்து ப்ரௌன் ஆயிடுச்சு. அப்போ அதனால் அந்த லேடிக்கு வந்து அந்த பச்சோந்தியை கண்ணுக்கு தெரியல, அதனால் அந்த லேடிக்கு வந்து ஃப்ராக் மட்டும்தான் தெரிஞ்சது, ஃப்ராக் அடிச்சிருச்சு, ஆனால் பச்சோந்தியை அடிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், இதுதான் மாரல் ஆஃப் த ஸ்டோரி. நம்ம வந்து ஒருத்தவங்களோட சேர்ந்து நமக்கு பிடிக்காத விஷயத்த அவங்க நம்மளை பண்ண வச்சாங்க அப்படின்னா, நம்ம ஈல்டாகி போனோம் அப்படின்னா, நம்ம அங்கே ஒரு மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது, நம்ம மேலே ப்ளேம் வர்றதுக்கு அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரவங்க வேற ஒரு பிளான் வச்சுருப்பாங்க, அந்த என்ன பிளானில் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அது வந்து நமக்கு சொல்ல மாட்டாங்க. அந்த காரியத்தை மட்டும்தான் சொல்லுவாங்க, அதுக்கு பேக்கப் பிளான் என்ன இருக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க. எப்படி இந்த கெமிலியான் வந்து இந்த பச்சோந்தி வந்து அது மாறக்கூடிய தன்மை இருக்குது, அதுக்கு ஒரு ஸ்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அது வந்து இந்த ஃப்ராக் புரிஞ்சிக்காமல் இந்த பச்சோந்தியோடு எப்போ வந்ததோ அப்போவே வந்து இந்த பச்சோந்தி வந்து தப்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பச்சோந்தி ஒரு பேக்கப் பிளானோடு தான் வந்திருக்கு. அந்த ஸ்கில் வந்து இந்த தவளைக்கு இல்லை, அதனால தான் தவளைக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னாங்க. ஸோ நம்மளும் மற்றவங்களோட சேர்ந்து நமக்கு பிடிக்காத காரியத்தை செய்யும்போது நம்ம வந்து அதுக்கு லாய்க்கா, நம்ம அதுக்கு வந்து சரியான ஆளா, நம்மளால் அந்த விஷயத்தில் மீள முடியுமான்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக சிந்திக்கணும். மற்றவங்க சொல்கிற விஷயத்துக்கு நம்ம ஈல்டாகி நம்மளோட மனசாட்சிக்கு அகெயின்ஸ்டாக எந்த வேலையும் நம்ம செய்கிறது, அதை கடைசியில் நமக்கு தான் ரிஸ்க்காக முடியும். ஓகேயா?